லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரஜினிகாந்தோட நடிப்பில் சமீபத்தில் திரையரங்குகளில் வெளியாகி வேறு லெவலில் வரவேற்பினை பெற்றிருக்கு கூலி. இந்த படத்தோட பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து அவரது நடிப்பில் ஜெயிலர் 2ஆம் பாகம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் துவங்கி மும்முரமாக நடந்து கொண்டு இருக்கு. அதாவது ரஜினியோட நடிப்பில் தற்போது ஜெயிலர் 2ஆம் பாகம் உருவாகிட்டு வருது. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருக்கு. முதல் பாகத்தோட வெற்றியை தொடர்ந்து ஜெயிலர் 2 படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் என தற்போதைய சினிமா வட்டாரங்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. இந்நிலையில் இந்த படம் குறித்து லேட்டஸ்டான ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அதாவது ஜெயிலர் படத்தில் ரஜினியோட கெஸ்ட் ரோலில் நடித்திருந்தவர்களில் காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில் வேற லெவலில் வரவேற்பு பெற்றது. குறிப்பாக கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாரோட காட்சிக்கு தியேட்டரில் விசில்கள் பறந்தன. அதிலும் கிளைமேக்ஸ் காட்சியில் அவர் மரண மாஸ் காட்டியிருந்தார். வெறும் டிஷ்யூ பேப்பரை வச்சு ஆக்ஷன் சீனில் சம்பவம் செஞ்சிருந்தார் நடிகர் சிவராஜ்குமார். இந்நிலையில் ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் தற்போது கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் இணைந்திருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. முதல் பாகத்தை போன்றே தற்போது 2ஆம் பாகத்திலும் அவரது தரமான சம்பவம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள ஜெயிலர் 2 படப்பிடிப்பு நிறைவு பெறும் எனவும் சொல்லப்படுது. இந்த தகவல் ரசிகர்களிடையே எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. கடந்த 2023ஆம் ஆண்டு நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியானது ஜெயிலர். இந்த படத்தில் பிரபல மலையாள நடிகர் மோகன்லால், கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் மற்றும் ஜாக்கி ஷெராஃப் உள்ளிட்டோர் சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருந்தாங்க. இவர்களிடையே கேமியாவில் ஜெயிலரில் மிக பெரும் அளவில் ஒர்க் அவுட் ஆகியிருந்தது. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 600 கோடி வசூல் வரைக்கும் குவிச்சு சாதனை படைச்சது. இந்நிலையில் ஜெயிலரோட பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து 2ஆம் பாகத்தினை துவக்கினாங்க. முதல் பாகத்தில் நடித்த ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, மெர்னா உள்ளிட்டோர் தற்போது 2ஆம் பாகத்தில் நடிக்கிறாங்க. அதோட கேமியோ ரோலில் நடித்த சிவராஜ்குமார், மோகன்லால் ஆகியோர் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்கிறாங்க. மேலும் சில பிரபலங்கள் இந்த படத்தில் நடிப்பதாக சொல்லப்படுது. அதன்படி மலையாள நடிகர் சுராஜ் வெஞ்சமுடு, எஸ்.ஜே. சூர்யா ஆகியோரும் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அத்துடன் பிரபல தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவும் ஜெயிலர் 2 படத்தில் கெஸ்ட் ரோலில் நடிப்பதாகவும் சொல்லப்படுது. இதனால் ஜெயிலர் போன்ற 2ஆம் பாகமும் பேன் இந்தியன் அளவில் மிக பெரும் வசூல் சாதனை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. முதல் பாகத்தை போன்றே ஜெயிலர் 2 படத்தினை முழுக்க ஆக்ஷன் படைப்பாக இயக்கி வராரு நெல்சன் திலீப்குமார். இதனிடையே கடந்த மாதம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினியோட கூலி திரையரங்கில் ரிலீஸ் ஆனது. பேன் இந்தியன் அளவில் வெளியான இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 1000 கோடி வசூலை குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கலவையான விமர்சனங்கள் காரணமாக கூலி அந்த அளவுக்கு வசூலிக்கலை. தற்போது வரை 500 கோடி கலெக்ஷனை தான் கலந்திருப்பதாக சொல்லப்படுது. இதனையடுத்து கூலி மிஸ் பண்ணிய 1000 கோடி வசூலை ரஜினியின் ஜெயிலர் 2 எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.